கீழே குமரன் மாமா பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவரு நிஜமாவே ஓகே தானே? அதான் சொன்னேன்ல, குமரன் பிரதர் நிவின்ட்ட பேசியிருக்காரு. அவருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. பாவம் அக்கா, இப்ப பாரு மாமாவை திட்டினது போய் இப்ப அவரை நினைச்சு வருத்தப்படுற நிலைமைக்கு போயிட்டா. அப்புறம் அந்த கிருஷ்ணா இருக்கான்லங்க, ஆமா, அவனுமே ரொம்ப பாவம். வெளிய வெறப்பா சுத்துறானே தவிர அவனும் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கான். அந்த சிந்து, அவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி காசு இல்லாததுனால கல்யாணமே நின்னு போச்சான். எல்லாம் அப்பா வாங்கி வச்ச கடனால வந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த கல்யாணம் நிக்கவே அப்பா வாங்கின கடன் தான் காரணமா இருந்திருக்கு. அப்புறம் அந்த கிருஷ்ணா இருக்கான்ல, கவனிக்கிறீங்க தானே? கவனிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். என்ன சொன்னா? சிந்துக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுல இருந்து அதுக்கு காரணம் உங்க அப்பாவா இருக்கலான்னு, அப்புறம் இந்த கிருஷ்ணா இருக்கான்னு ஏதோ சொல்லி ஆரம்பிச்ச. கரெக்டா? கரெக்ட். யூசுவலி பசங்கெல்லாம் பொண்ணுங்க பேசுறப்போ கவனிக்க மாட்டாங்க, லுக்கிங் இருக்கும் ஆனா கான்சென்ட்ரேஷன்லாம் வேற எங்கேயோ இருக்கும்னு கேர்ள்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. நான் சொல்ற எல்லாத்தையும் ரொம்ப சின்சியரா கவனிக்கிறீங்க. ஐ லைக் தட் அபவுட் யூ. ஆமா, எங்க விட்ட? அந்த கிருஷ்ணா இருக்கான்ல, அவனுமே அப்பா வாங்கின கடனை எப்படியாவது கட்டி முடிச்சு தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடலான்னு நினைச்சிருக்கான். ஆனா கழுத்தை நெரிக்கிற கடனா இருந்திருக்கும் போல. எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேற வழியே இல்லாம தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. நாங்க எப்படி அப்பா போன பிறகு கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரிதான் இவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். இதே உன் இடத்துல நான் இருந்திருந்தா அவங்க கேக்குற பங்கை நான் கொடுத்து பிரச்சனையை அப்படியே முடிச்சிருப்பேன். இந்த முடிவை நான் மட்டும் எடுக்கிறதா இருந்தா எப்பவோ எடுத்திருப்பேன். ஆனா இதுல என் அம்மா, கங்கா அக்கா, நர்மதா, யமுனான்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்களும் ஒத்துக்கணும்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வசதியா இருக்கேன். ஆனா அம்மா அக்காலாம் அப்படி இல்லையே. அவங்களுக்கு இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான். என்னதான் அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் அந்த வீடு தானே அவங்களுக்கு இருக்கிற ஒரே கான்ஃபிடன்ஸ். அது எப்படி விட்டு கொடுப்பாங்க? கிருஷ்ணா சிந்துவை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக என் அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்குன வீட்டை விட்டு கொடுக்க முடியுமா? உன் பாயிண்டே எனக்கு புரியுது. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என் கூட படம் பார்க்க வரீங்களா? மறுபடியும் அந்த பேய் படமா? பேயெல்லாம் போயிடுச்சு. அப்போ இனிமே பேய் வராதுல்ல? இனிமே வரவே வராது. அப்போ பார்க்கலாம். காட்டு. பேய் போயிடுச்சு, ஆனா பெரிய பாம்பு ஒண்ணு வரப்போகுது. எது? பாம்பா? பேய் தான் போயிடுச்சு, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல, நீ பாம்புன்னு ஏதோ சொன்ன. ஆமா, பாம்பு. எனக்கு அதெல்லாம் அலர்ஜி. நான் என்ன பாம்பு எடுத்து உங்க மேலயா தூக்கி போட போறேன்னு சொன்னேன்? அலர்ஜின்லாம் சொல்றீங்க. நீ முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. நைட் டைம்ல இந்த மாதிரி சொல்றதே அப்போ எனக்கு மாறி இருக்கு. ஐயே, என்னங்க இப்படி பயப்படுறீங்க? இங்க பாருங்க, இத பார்த்தா உங்களுக்கு பயம் எல்லாம் போயிடும். இங்க பாருங்க. அப்போ எங்க எங்க
ஆமா 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 ஆமா, அது அப்படிதான் நடக்கும். அண்ணா விளையாடலாமா? ப்ளீஸ்ண்ணா வாங்க விளையாடலாம். நான் வரல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா வாங்க விளையாடலாம். இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு. ப்ளீஸ்ண்ணா புடிங்க. சரி கொடு. போடு. போய் எடுங்க. உன் பக்கத்துல தானே இருக்கு, எடு. நீங்க தானே போட்டீங்க, அவே போட்டீங்கல்ல. ஓவரா பண்ற. போங்க எடுங்க. கரெக்டா என்கிட்ட அடிங்க. இந்த வாட்டி கரெக்டா ஆடுனா. எடுங்க. உன் பக்கம் தான் இருக்கு, நீ தான் எடுக்கணும். நடுவுல தான் இருக்கு, நீங்க தான் எடுக்கணும். அது எப்படி? உன் பக்கம் விழுந்தாலும் நான் தான் எடுக்கணும், என் பக்கம் விழுந்தாலும் நான் தான் எடுக்கணும். இனிமே நான் எடுக்க மாட்டேன்ப்பா, நீயே எடுத்துக்கோ. அண்ணா ப்ளீஸ் எடுங்கண்ணா. எடுத்தனா விளையாடலாம், இல்லை இப்படியே நிப்போம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ள அடிச்சுக்க வேண்டியது, இங்க வந்து விளையாட வேண்டியது. என்ன குடும்பமோ. நான் எடுக்க மாட்டேன்ப்பா, நீங்க தான் எடுக்கணும். குனிஞ்சு எடுக்க அவ்வளவு சோம்பேறித்தானே உனக்கு? எதுவும் ஆகல. ஒன்னும் ஆகல. ஆங்கிள் ட்விஸ்ட் இருக்கா பாரு. உதறு, நல்லா உதறு. முட்டி வலிக்குதா? இந்த கை காலை கை எடு, கை எடு. நர்மதா இங்க நர்மதா காலை உதறு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நர்மதா, இனிமே அவர் கூட எல்லாம் நீ விளையாடக்கூடாது. நீ உள்ள போ. ஏன் மாமா? நான் தான் சொல்றேன்ல, போ. ஏய், எதுக்கு நர்மதாவை தேவையில்லாம தொடுற? ப்ரோ, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலையே ப்ரோ. நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஐயோ ப்ரோ, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சும்மா தான் விளையாடிட்டு இருந்தோம். காருக்கு கீழே விழுந்துச்சா? போத நிறுத்து. இந்த கதை சொல்ற வேலைலாம் என்கிட்ட வேணாம். அவ ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. இந்த மாதிரி தொட்டு பேசுறது, விளையாடுறதெல்லாம் இங்க வேண்டாம். இல்ல ப்ரோ, நீங்க ஏதோ தப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்றேன்ல. Just stay away from her. இல்லைன்னா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ப்ரோ, நான் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. ஆக்சுவலா என்ன, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நானே சொல்லணும்னு நினைச்சேன் தம்பி. இவன் ஆளே சரியில்லை. பொம்பளை பிள்ளையோட தப்பா நடந்துக்க பார்த்துட்டு இப்ப மாட்டிட்டு இருந்து சமாளிக்கிறியா? என்ன இங்க கேட்க ஆளு நினைச்சியா? சித்தப்பா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு கிருஷ்ணா, உன்னோட இன்டென்ஷன் வேறையா இருக்கலாம். ஆனா நர்மதா இப்ப பெரிய பொண்ணு, அவளை தொட்டு பேசி இந்த மாதிரி விளையாடுறதே தப்புதான். இனிமே அவளோட எல்லாம் நீ விளையாட வேண்டாம். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்.